சார்பில் இரண்டாவது குழுவாக பயிற்சி முடித்த 169 நபர்களுக்கு பேசும்போது முதல் சால்வை போடக்கூடாது, முதல் கத்துங்க பேச ஆரம்பிச்ச உடனே. 169 மகளிர்களுக்கு பயிற்சி வகுப்பு முடித்ததற்கான சான்றிதழ்களும் அழகுக்கலை உபகரணங்களும் அழகுக்கலை இருக்கையும் வழங்குகின்ற இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து உங்களையும் காணுகின்ற சிறந்ததொரு நல்லதொரு வாய்ப்பினை நல்கி இருக்கின்ற எனது ஆரியர் தம்பி வட்டக்கழக செயலாளர் பரத் அவர்களே, அதிகமான பெயர்களை உச்சரிக்க முடியாத நிலை இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு உடனிருந்து ஒத்துழைப்பை நல்கியிருக்கின்ற ஆற்றல் வாய்ந்த பகுதி கழக செயலாளர் அருமையண்ணன் ராஜசேகர் அவர்களே, இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பரிமளம் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அருமையண்ணன் தேவன் அவர்களே, பகுதி கழக செயலாளர் அருமையண்ணன் முரளி அவர்களே, தமிழன் பிரசன்னா அவர்களே, விஜயகுமார் அவர்களே, அன்பிற்கினிய ஸ்ரீராமுலு அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற பெருநகரத்துடைய மேயர் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய பிரியாராஜன் அவர்களே, தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களே, நாங்கள் அழைக்கின்ற போதெல்லாம் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் வருகை தந்து சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய அருமையண்ணன் இனிய சகோதரர் திரைப்பட கலைஞர் தம்பி ராமையா அவர்களே, இன்றைக்கு சட்டமன்றம் 4:45 மணிக்குத்தான் முடிவுற்றது. அருமையான சிறப்பான இன்றைக்கு விவாதங்கள், எதிர்கட்சியையும் மதிக்கின்ற ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக 45 மணி நேரம் எதிர்கட்சி தலைவர் பேசினாலும் அடுக்கடுக்கான தகுதியில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுகின்ற பொழுது இந்த இயக்கத்தின் வலுவான ஒரு தலைமையின் கீழ் இருக்கின்ற அமைச்சரவை தகுந்த பதிலடி கொடுத்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆட்சியினுடைய சாதனைகளை எடுத்துரைப்பதற்கு காரணமாக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு இருந்தார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த 5 ஆண்டு அமைச்சரவை பணியில் என் அன்பு சகோதரி இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கு 2 கேள்விகளை எதிர்கட்சி தலைவர் எடுத்து சொல்லிய போது, தேர்தல் வாக்குறுதியில் 5 லட்சம் பேர்களுக்கு பணி வழங்கினீர்கள் என்று அறிவித்தீர்களே, என்ன ஆனது என்று கேட்டபோது அடுக்கடுக்கான புள்ளி விவரங்களோடு 5 லட்சம் அல்ல 50 லட்சம் தாண்டி வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த இந்தியாவினுடைய ரோல் மாடல் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக அவையிலே பதிவு செய்த நான் 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு நாங்கள் அழைத்தமைக்கு வருகை என்று சிறப்பு சேர்த்திருக்கின்ற நன்றி. இந்த அழகுக்கலை இருக்கைகளை பெற வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள் இன்றைக்கு 169 பேர் பயிற்சி முடித்திருக்கின்றீர்கள். இந்த பயிற்சி வகுப்பு 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு சட்டப்பேரவை உறுப்பினருடைய பங்களிப்பு ஏதாவது ஒரு வகையில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் தன்னுடைய சட்டமன்ற தொகுதியில் அனிதா ஆச்சுவர்ஸ் என்ற அகாடமியை ஆரம்பித்து அதில் தையர் பயிற்சி, அழகுக்கலை பயிற்சி, இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் கல்விச்சோலை மற்றும் படைப்பகங்கள் என்று பல்வேறு கோலங்களில் கிளைகளை விரித்துக் கொண்டே சென்றாலும் துறைமுக சட்டமன்ற தொகுதியில் அவருடைய வழிகாட்டுதலின்படி அழகுக்கலை பயிற்சி, கணினி பயிற்சி மற்றும்
தையற்கலை பயிற்சியை இதுவரையில் 3147 மகளிர்களுக்கு தையற் பயிற்சி அளித்து சான்றிதழ் அளித்து அவர்கள் பாதம் நோகக்கூடாது என்பதற்காக மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரத்தையும் இதுவரையில் வழங்கி இருக்கின்றோம். அதேபோல் 1701 அருமை தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு, மகளிர்களுக்கு கணினி பயிற்சி அளித்து அதில் டேலி தேர்வையும் கட்டணமில்லாமல் நடத்தி கொடுத்து இன்றைக்கு 40,000 ரூபாய் மதிப்புள்ள கணினியும் மாண்புமிகு தமிழக முதல்வர் நல்லாசியோடு இதுவரையில் வழங்கியிருக்கின்றோம். ஆக ஒட்டுமொத்தமாக 5017 பேர்களுக்கு இதுவரையில் கணினி மற்றும் தையற் பயிற்சி, அழகுக்கலை பயிற்சி வாயிலாக குறிப்பாக பெண்களுக்கு பயிற்சி முடித்து அவர்கள் சொந்த காலில் நிற்பதற்கு வழிவகை செய்த அரசு திராவிட மாடல் அரசு என்பதை பெருமையோடு பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். வெகு விரைவில் இந்த மாத இறுதிக்குள்ளாக மேலும் கணினி வகுப்பு முடித்த 264 நபர்களுக்கு கணினியும், அதேபோல் தையல் பயிற்சி வகுப்பு முடித்த 303 தாய் குளங்களுக்கு தையல் இயந்திரமும் கட்டணம் இல்லாமல் வெகு விரைவில் இந்த மாத இறுதிக்குள் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு வழங்க இருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஒட்டுமொத்தமாக 5644 பேர்கள் இதுவரையில் இந்த பயிற்சி வகுப்பில் துறைமுகத்தில் மாத்திரம், பயிற்சி வகுப்பில் மாத்திரம் இதுவரையில் பயனடைந்திருக்கின்றார்கள். இப்படி பயனடைந்த தாய்க்குளங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை காக்கின்ற கரங்களாக இருக்கின்ற நீங்கள் இருக்கின்ற வரை இந்த துறைமுகத்தில் எப்படிப்பட்ட சக்திகள் ஊடுருவினாலும் உதயசூரியனை மறைக்க முடியாது என்பதை தாய்க்குளங்களை நம்பி அரைகோளாக இதை இங்கே விடுக்கின்றோம். எனக்கு முன்னால் பேசிய அருமை அண்ணன் தம்பி ராமையா அவர்கள் சொன்னார், அன்னை தயாள் அம்மாள் அவருடைய கருணையும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய துணைவியார் அவர்களுடைய ஆன்மீகமும் எங்கள் இயக்கத்தின் தலைவர் ஆர்வீர் தளபதி அவர்களுக்கு வலு சேர்க்கிறது என்று இன்றைக்கு கூட சட்டமன்ற விவாதத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவர்கள் பேசுகின்ற பொழுது அடுத்த ஆட்சி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது என்றார். அப்போது அதற்கு பதிலுரை ஆற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது நான் சொன்னேன், இப்படித்தான் உங்கள் கட்சி 2021ஆம் ஆண்டு எங்கள் முதல்வருக்கு கட்டம் சரியில்லை என்றீர்கள், ஆட்சிக்கே வர முடியாது என்றீர்கள். அந்த கட்டத்தை அடித்து நொறுக்கி ஆட்சி கட்டில் அமர்ந்தவர் எங்கள் முதல்வர் அவர்கள். இன்றைக்கு 2026 மீண்டும் பொது தேர்தல். எங்கள் முதல்வருக்கு கிரக பலங்கள், தோஷ பலங்கள் எதுவும் அணுகாது. ஏனென்றால் தமிழ் கடவுள் முருகர் எங்கள் முதல்வரோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் 2026ஆம் ஆண்டு இந்த ஆட்சியை, இந்த அழகனை அலங்கரிப்பார் என்று ஓங்கி குரல் கொடுத்திருக்கின்றோம். இறைவன் என்றால் கருணை. அந்த கருணையின் மறுவடிவமாக இன்றைக்கு பெண்களுக்கு தீட்டுகின்ற திட்டங்களால் ஒட்டுமொத்த தாய்மார்களும் தமிழ் குலங்களும், விவரம் அறிந்த தாய்மார்கள் இன்றைக்கு முதல்வரின் கரத்தை வலுப்படுத்த தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே வருங்காலம் சிறக்க, பொருளாதாரத்திலே தமிழகம் தன்னிலையில் பெற, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் அமைய, தடையில்லா கல்வி பெற, வேலை வாய்ப்பு பெற, பெண்கள் முன்னேற, மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி மலர என்னாலும் நீங்கள் துணை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பயிற்சி முடித்த, இந்த பயிற்சி வகுப்புக்கு காரணமாக இருந்த
அன்பிற்கினிய சகோதரி அனு அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்த பயிற்சி ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை, பயிற்சி வகுப்பு முடித்த மகளிர்களுடைய பலத்த கரவொலியோடு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பயிற்சி வகுப்பு முடித்த நீங்கள், கிரேக்கத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஒருவர் பசியோடு இருப்பவர்களுக்கு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உணவு மற்றும் பொருளை கொடுப்பதற்கு பதிலாக தொழிலை கற்றுக் கொடுத்தால் அவர் மாத்திரமல்ல அவர் குடும்பத்தையும் காப்பார் என்று அந்த கிரேக்க மொழியின் கூற்றுக்கு ஏற்றாற்போல் இன்றைக்கு பயிற்சி முடித்திருக்கின்ற இந்த 60 அழகுக்கலை பயிற்சி நிபுணர்களும் உங்கள் சொந்த காலில் நின்று உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற மனமாற வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா நலமும் வளமும் பெற்று அடுத்த முறையும் ஆட்சியாள எல்லாம் வல்ல இறைவனின் இயற்கையும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் என்றும் செயல்பாபு என்றும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் சூப்பர் செயல்பாபு என்று போற்றப்படும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர் பாபு அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அக்கா கயல்விழி செல்வராஜ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் திரைப்பட கலைஞர் மரியாதைக்குரிய தம்பிராமையா அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே, பகுதி கழக செயலாளர் அண்ணன் முரளி அவர்களே, அண்ணன் ராஜசேகர் அவர்களே, அண்ணன் விஜய் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்திருக்கும் தலைமையேற்றிருக்கும் வட்டக்கழக செயலாளர் அண்ணன் பரத் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கும் வட்டக்கழக செயலாளர் அண்ணன் கதிரவன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அணிகளின் நிர்வாகிகளுக்கும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ந்து சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட கழக சார்பாக இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் தொகுதி வாரியாக வட்டம் வாரியாக நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாடாமல் பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் பிறந்தநாள் கொண்டாடப்பட வேண்டும் என்று தெரிவித்தவாறு இன்றைக்கு ஒவ்வொரு தொகுதிக்குட்பட்டு ஒவ்வொரு பொதுமக்களின் தேவைகளை அறிந்து அந்த தேவைக்கு ஏற்பாற்போல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. இதுபோல் முதல் நிகழ்ச்சியாக மாணவ செல்வங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து திராவிடம் என்றால் என்ன, திராவிட கழகம் என்றால் என்ற ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவர்கள் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் அப்படின்றது இங்க நிறைய மாணவர்கள் முடிச்சிருக்கீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்துல இன்னைக்கு செல்ஃப் கேர் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய சூழல் ஆயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் அந்த அளவுக்கு பியூட்டி கான்ஷியஸாக இருப்பாங்க, செல்ஃப் கேர் எடுத்துப்பாங்க, நைட் ரொட்டீன் பண்ணுவாங்க, டே ரொட்டீன் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாருக்குமே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே அவங்களோட செல்ஃப் கேர் அப்படின்றது அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய துறையில் பியூட்டிஷியனும் ஒரு முக்கியமான துறையா இருக்கு. அப்பேற்பட்ட துறையில துறைமுக சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு எந்தெந்த பெண்கள்லாம் விருப்பப்படுறீங்கன்றது கண்டறிந்து ஃப்ரீயாவே இந்த 3 மாத கோர்ஸை உங்களுக்கு நடத்தி இன்றைக்கு சர்டிபிகேட்டோட உங்களுக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ் நடத்துறதுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த அனைத்து தேவைகளும் நலத்திட்ட உதவிகளோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வழங்க இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கோர்ஸ் நீங்க வெளியில பண்ணிருந்தீங்கன்னா 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க செலவு பண்ணிருக்கிறோம். இல்ல ஒரு சில கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh மேல கூட நீங்க செலவு பண்ணிருக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆனா இது முற்றிலுமாக இலவசமாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்தி
இன்றைக்கு வந்து இத்தனை பெண்கள் இருக்கீங்க. இத்தனை பெண்கள் வந்து ஒரு தனி ஆண்டர்பிரினரா உருவாகிற அளவுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் நீங்க சொந்தமா கடை வைக்கலாம். அந்த கடையில இருந்து உங்க மூலியமா ஒரு 4 பேரை ட்ரெயின் பண்ணி அவங்க 4 பேர் சொந்தமா கடை வைக்கிற அளவுக்கு நீங்க முன்னேறலாம். அதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே திராவிட மாடல் அரசுல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில தான் நடக்குது அப்படின்றது அனைவருமே மனதில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. வருகை தந்திருக்க அனைவருமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னாலும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இங்க இருக்கக்கூடிய அனைவருமே வாழ்த்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.